படிக்கிற காலங்கள்ல கூட 4:30 மணிக்கு எந்திச்சு புக்க தொறந்ததில்ல. ஆனா, இந்த பிரைடு புக்கிங்ன்னு வந்த அப்புறம் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்கா முழிப்பு வந்துருது. அன்னைக்கு டே ரொம்ப ஹெக்டிக்கா தான் போச்சு. ஆக்சுவலி அந்த அன்னைக்கு மட்டுமே 6 என்குயரீஸ் வந்திருந்துச்சு. ஆனா, நான் 4 புக்கிங் தான் அக்செப்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பே அட்டெண்ட் பண்றதுக்காக மார்னிங் 4:30 மணிக்கெல்லாம் கிளம்பி புது மடம் போயிருந்தேன். பிரைட் நமக்கு புதுசு இல்ல. ஆல்ரெடி என்கேஜ்மென்ட்டுக்கும் நான் தான் ஹென்னா போட்டிருந்தேன். லாஸ்ட் டைம் என்னைய எந்த மாரி பார்த்துக்கிட்டாங்களோ, அத விட நல்லாவே இந்த டைம் கேர் பண்ணிக்கிட்டாங்க. முக்கியமா அந்த இட்லி தக்காளி சட்னி. அங்கிருந்து கிளம்பி செகண்ட் பிரைட் அட்டெண்ட் பண்றதுக்காக ராம்நாட் வந்துட்டேன். இவங்க நம்ம பிரைட் ஜனனி. வீடு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு அவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. மேப் ஒரு பக்கம் காமிக்குது, வீடு ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இவங்களுக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் லெக்ஸும் கவர் பண்ணிட்டு குவிக்கா தேர்ட் பிரைட் அட்டெண்ட் பண்றதுக்காக சித்தார்கிட்ட வந்துட்டேன். இவங்க பிரைட் மரியம் இர்ஃபானா மேரேஜ் டேட்லாம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட புக்கிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. டிசைன்ஸ்ல டேட்ஸ் அண்ட் இனிஷியல் இருக்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு ஃபோர்த் பிரைட் அட்டெண்ட் பண்றதுக்காக ராம்நாட் வந்திருந்தேன். இவ தான் யாஸ்மின், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்றனால டே ஃபுல்லா ஒர்க் பண்ண டயர்டே தெரியாம பேசிட்டு இருந்தோம். அந்த அன்னைக்கு பயங்கர மழைன்றனால கரண்ட்டும் இல்ல, என் போன்ல சார்ஜும் இல்ல. ஸோ போதுமான வீடியோஸ் இல்லாத காரணத்தால் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஸ்டே டியூன் ஃபார் தி நெக்ஸ்ட் ரீல்.